எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் கர்ணா. இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மதுரை மாவட்டத்தில் வந்திருக்கேன். மதுரை மாவட்டத்தில் எங்கே இருக்கேன் அப்படின்னா கல்யாணிப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்திருக்கேன். இங்கே ஒரு மலை இருக்குங்க. ஒரு அற்புதமான மலை, ஒரு வரலாறு மிகுந்த மலை அப்படின்னு வந்து சொல்லலாம். 1800 வருடத்திற்கு முந்தைய தமிழ் எழுத்து மதுரையை சொல்லக்கூடிய, மதுரை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரக்கூடிய ஒரு தமிழ் எழுத்து இங்கே இருக்குது. அது போக ஒரு ஒரு குகை இருக்குது, ரொம்ப ஒரு அமானுஷமான ஒரு குகை. இந்த மலைக்கு பேர் வந்து சித்தர் மலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். இந்த மலை என்ன, இதோட வரலாறு என்ன, மேலே இருந்து பார்த்தா எப்படி தெரியும், எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இன் ஆமனன் அப்படின்னு சொல்லுது. சரி, அதுக்கடுத்து என்ன சொல்லுது? இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். இந்த இடத்துல நிறைய சமண படுக்கைகள் வந்துருக்கு. அது போக ஒரு கல்வெட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கல்வெட்டு இருக்குது. இங்கே பக்கத்தில் அந்த குகை இருக்குது. முதல்ல அந்த கல்வெட்டு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்துட்டு வந்து போகலாம். உங்களுக்கு தெரியுதா? இதுதான் அந்த கல்வெட்டு. சரிங்களா? சரி, இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இந்த கல்வெட்டு வந்து 1800 வருடத்திற்கு முந்தியது, கிபி 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. சரிங்களா? சரி, இப்போ இந்த கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இது புரியாது. இது 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்த தமிழ் எழுத்துக்கள். சரி, இது என்ன சொல்லுதுன்னா ஆ, கே போடுறீங்க பார்த்தீங்களா, கே நம்ம இப்படி போடுவோம். சரிங்களா? அந்த கேவே திருப்பி இப்படி இந்த மாதிரி போட்டால் அது ஆ. ஆ யூ போட்டு உள்ளுக்குள்ள இது மாதிரி வச்சா மா. ஆ மா. ஐ போட்டால் ந, ஐ மாதிரி இருக்கும். ந அ ம ந. ஜேவை இப்படி நீங்கள் கவுத்தி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஜே அதை கவுத்தி போட்டிங்கன்னா இன். அ ம ந இன் ஆமனன் அப்படின்னு சொல்லுது. சரி, அதுக்கடுத்து என்ன சொல்லுது? மறுபடியும் அதே இது வருது பாருங்க. சொன்னா மா மா. இது வந்து இது எப்படி சொல்ற, ஒய் மாதிரி போட்டு இந்த பக்கம் இழுத்து விட்ருவாங்க. சரிங்களா? அந்த ஒய்யை திருப்பி போட்ட மாதிரியே தான். தி, இது தி. மா தி ரை. எஃப்பை திருப்பி போட்ட மாதிரி. எஃப்பை இப்படி திருப்பி போட்டிங்கன்னா என்ன வரும்? அதே தான். அமனன் மதிரை. இந்த கல்வெட்டு சொல்ல வர்றது என்னென்னா அமனன் மதிரை. இங்கே மறுபடியும் ஆ வருது பாருங்கள். ஸோ இந்த கல்வெட்டு முழுசாக என்ன சொல்லுது அப்படின்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் இதுக்கப்புறம் முயற்சி பண்ணி பாருங்கள். சரி, இந்த கல்வெட்டு இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா அமனன் மதிரை அத்திரன் உரை உதயநச அப்படின்னு சொல்லுது. அமனன், நம்ம சமணர்கள் அமணர்கள் தான் சொல்லுவோம். அம்மணர்கள், ஏன்னா அவர்கள் உடை உடுத்த மாட்டாங்க, அம்மனமாக வந்து இருப்பாங்க. தீர்த்தங்கரர்கள் அம்மனமாக இருப்பாங்க. அதனால் அவர்களை அமணர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அமணன் மதிரை. மதுரையை, இப்போ இருக்கிற மதுரையை
1800 வருடத்துக்கு முன்னாடி மதுரை அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்பையும் மதுரைக்கு பேர் மதுரை தான். சரிங்களா? அமணன் மதுரை, அத்திரன், அத்திரன் உரை, அத்திரன் என்பவர், மதுரையை சேர்ந்த அத்திரன் என்பவர் இதை செதுக்கி கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத அந்த கல்வெட்டுன்னு சொல்லுது. உதயநச இதில் என்ன ஒரு இதுன்னா இது ச, சரிங்களா, கடைசி வர்றது ச அப்படிங்கிற ஒரு வடமொழி எழுத்தை இது கொண்டு வருகிறது. உடையது, உரை கொடுப்பித்தது, உடையது, அவர்களுடையது அப்படின்னு சொல்லியிருக்கணும். உதயநச அப்படின்னு இது வந்து முடியுது. இது இந்த கல்வெட்டுன்னு சொல்கிறது. அமணன் மதுரை அத்திரன் உரை உதயநச, இது இந்த கல்வெட்டு வந்து சொல்கிறது. இதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய சமண படுக்கைகள் இருக்குது. இதில் என்ன ஒரு அற்புதம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா வேறு எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ஒவ்வொரு சமண படுக்கையிலையும் ஒரு பெயர்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், ஒவ்வொன்றிலுமே மிக தெளிவாக அவர்களுடைய பெயர்களை வந்து குறிக்கப்பட்டிருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா எளிமையாக படிக்கலாம். நான் மறுபடியும் சொன்ன மாதிரி தான் இது பார்த்தீங்களா, எளிமையாக படிக்கலாம். இதுதான் 1800 வருடத்துக்கு முந்தைய 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இது நம்ம ஆளுங்க பாருங்கள், கீழே வந்து அந்த எழுதி வச்சுட்டு போயிட்டார் போல. லிங்கம் அவருடையது, டி லிங்கம் அப்படின்னு. இது வந்து ஒரு சோகத்தை தருது. ஏன்னா ஒவ்வொருக்கும் எழுதுறது அழகம்மாளா எம்மா. சரி, இந்த இடத்துல இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, சமணர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இங்கே இது ஒரு சமண பள்ளி அப்படின்னா அந்த இடத்துல வந்து மக்களுக்கு கல்வி மருத்துவம் வந்து போதிப்பாங்க. இங்கே தான் அவங்க தங்கியிருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்கள், இது என்ன தெரியுதா, இது வந்து ஒரு உரல். இது வந்து ஒரு உரல், மருந்து ஆட்டக்கூடிய ஒரு உரலுங்க. அந்த மருத்துவம் செஞ்சு அந்த மருந்துகளை வந்து இதில் தான் இது பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு உரல் இன்றைக்கி முழுக்க ஆட்டுப்புழுக்கையாக உள்ளுக்குள்ளே கிடக்கு. மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கல்வெட்டுக்கு இது வெட்டியிருக்கிறாங்க. இங்கேயும் இப்போ மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே அவங்க தூங்குவாங்க. சரிங்களா? சமணர்கள் அங்கே தூங்குறாங்க. அப்போது இந்த பக்கம் இருந்து மழை பெஞ்சிச்சுன்னா இது சாய்வலாக இருக்குது. அப்போ தண்ணி வந்து அவங்க மேலே விழுந்துடக்கூடாது என்பதற்காக இங்கே பாருங்கள் பாதை அமைத்து வைத்திருக்கிறார்கள். அவங்க மேலே போகாது. எவ்வளவு தண்ணி வந்தாலும் பாதை அமைத்து வச்சுருக்கிறாங்க. அதுலேயே வந்து வெளியே போயிடும், தண்ணி கீழே போய் விழுந்துடும். அவர்கள் தூங்கிட்டு இருக்கவங்க மேலே, அவங்க இருக்கிறவங்க மேலே வந்து விழுகாது. இந்த இடத்துல ஒரு இது இருக்குது பாருங்கள், இங்கே ஒரு குழி இருக்குது பாருங்கள், கொண்டாங்க இங்கே பாருங்கள், மருந்து அரைப்பதற்கானது. அந்த பாதைகள் உங்களுக்கு தெளிவாக தெரியுதுங்களா? மழை பெஞ்சாலும் அந்த பக்கம் இருந்து பெஞ்சாலும் அப்படியே வர்ற மாதிரி மிக நுணுக்கமாகவே செய்யப்பட்டிருக்கிறது. 1800 வருடத்திற்கு முந்தியது. இதில் மிகப்பெரிய சோகம் என்ன அப்படின்னா, இப்போது இருக்கிற நம்ம மக்கள் ஒவ்வொன்றிலையும் இங்கே பாருங்கள், காதல் அம்பு விடுறதுக்கான இடம் இது கிடையாது. இதை வந்து பெயரில் எழுதி சிதைக்கிறாங்க. மிகுந்த வேதனை தரக்கூடிய இதுதான். இதை வந்து ஒரு மது அருந்தும் இடமாக வந்து பயன்படுத்துறது ரொம்பவே ஒரு வருத்தத்தை வந்துடுது. சரி, இந்த கல்வெட்டுக்கு பக்கத்திலே கீழே இருக்கிற நம்ம சமண படுக்கைகள் வந்து பார்த்தோம். அதுக்கு பக்கத்திலே ஒரு குகை வந்து இருந்திருக்கு. அதை சமணர்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ அந்த குகைக்குள்ளே போய் பார்க்கலாம். இருந்தாலும் சற்று ஆபத்தானது. வர்றீங்கன்னா தகுந்த பாதுகாப்போடு உள்ளே போங்க. பார்த்து வாங்க. பார்த்தீங்களா? இந்த குகை பார்க்கறதுக்கு கொஞ்சம் திகிலாக இருக்கும், கொஞ்சம் ஸ்மெல்லும் அடிக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உள்ளுக்குள்ள வவ்வால்கள் நிறையவே இருக்கிறது. வவ்வால்களுடைய சத்தம் உங்களுக்கு கேட்குதுங்களா? இங்கே வந்து கோயில் மாதிரி வச்சு வழிபடுறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே நிறைய வவ்வால்கள் இருக்கு. பாருங்க, உங்களுக்கு தெரியுதுங்களா? நிறைய வவ்வால்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறது. போவது வந்து ரொம்ப ஆபத்து. சரி, இந்த கோயிலுக்குள்ளே வேறு என்ன இருக்குது அப்படின்னா, இங்கே பாருங்கள்,
வந்து குடிச்சிட்டு பாட்டில் போட்டிருக்கானுங்க. உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், பாட்டில் போட்டிருக்கானுங்களா? இது முன்னால் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். இப்போ ரொம்ப இது யாரும் பயன்படுத்தாதனால நிறைய வவ்வால்கள் தான் இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளுக்குள்ள பாதைக்கு வந்து போகுது. இது பதுங்கு குழிகளாக இருந்திருக்கலாம். புரியுங்க, இது பதுங்கு குழிகளாக வந்து இருந்திருக்கலாங்க. சரி, எதுக்காக அப்படின்னா மதுரையில் சமண கழுவேற்றம் வந்து நடந்தது. சமண கழுவேற்றம் பற்றி நான் தனியாக ஒரு காணொலியாக வந்து பண்ணுறேன். சமண கழுவேற்றம் அப்படிங்கிறது வந்துட்டு சமணர்கள் கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறத ஒரு உண்மை. சமணர்கள் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கதை, நம்ம அதை வந்து தனி தொடரில் பார்க்கலாம். அப்போது நிறைய சமணர்கள் பதுங்கினாங்க. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மலைகள் தான் அவங்க தங்கியிருந்தாங்க. அதனாலே போய் பதுங்க ஆரம்பித்தாங்க. அது உள்ளுக்குள்ளே போய் பதுங்கி கூட செஞ்சுருக்கலாம். அதற்கான ஒரு விலையை கூட இருந்திருக்கலாம். ஆனால் உள்ளே போய் அடைச்சிட்டாங்க. நிறைய வவ்வால்கள் இருக்கிறது ஆபத்து. நீங்கள் வந்தீங்கன்னா யாரும் உள்ளுக்குள்ளே போய் பார்க்காதீங்க, சரிங்களா? உள்ளுக்குள்ளே போய் யாரும் பார்க்காதீங்க, ஏன்னா அது ரொம்ப ஆபத்து. பார்க்குறக்கு எவ்வளோ திகழாக இருக்கு பாருங்க. இப்போ நம்ம ஒரு குகை பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, இந்த குகையை வந்துட்டு பஞ்ச பாண்டவர் குகை அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்ச பாண்டவர்கள் இங்கே தங்கியிருக்கிறப்ப அவங்க பயன்படுத்தப்பட்ட குகை அப்படின்னு மக்களால் வந்து நம்பப்படுகிறது. பஞ்ச பாண்டவர் குகை. இங்கே சமணர்கள் தங்கியிருக்கான ஆதாரங்கள் வந்து நிறையவே இருக்குதானா. இங்கே வந்து ஒரு பாதம் இருக்கிறது. வாங்க அதை உங்களுக்கு காட்டுறேன். அதான் படிக்கட்டு மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. இங்கே பாருங்கள், விளக்கேற்றுறதுக்கு. ஒரு அற்புதமான ஒரு மலை, சரிங்களா? உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மதுரை மாவட்டத்தில் வந்திருக்கு. இப்போது இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் அப்படின்னா எப்படி வரணும்னா, நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. இது வந்து கல்யாணிப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்திருக்கு. நான் கூகுள் மேப் இந்த இடத்துக்கே வந்து கரெக்டாக கொடுக்குறேன். நீங்கள் அது வழியாக வந்துடுங்க. கீழே வந்து 4 சக்கர வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள் 2 மணி படிக்கலாம். கீழே வந்து ஒரு சின்ன ஒரு சிவன் கோயில் இருக்கும். தொழில்துறை போர்டு வச்சுருக்காங்க. இப்போ தொழில்துறை கட்டுப்பாட்டு கீழே தான் வந்திருக்கு. படிக்கட்டுகள் இருக்குது, சரிங்களா? ஒரு 20-25% வந்து படிக்கட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பாறைகள் அப்படியே கல்லுக்கல்லாக இருக்கும். அதுதான் உங்களை ரொம்பவே சோர்வடைய வைக்கும். அதுக்கப்புறம் கம்பி கொடுத்துருப்பாங்க, அப்படியே பாறை மேலே ஏறி வரணும். அதுக்கப்புறம் மரங்கள் இருக்கும். அந்த மரத்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதை வாங்க. அம்புக்குறியில் கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். அப்படியே மேலே ஏறி வந்தீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு அந்த தமிழ் கல்வெட்டு வந்து தெரியும். தமிழி 1800 வருடத்திற்கு முந்தைய சொன்ன பார்த்தீங்களா, அமலன் மதுரை அத்திரன் உரை உதயநச, அந்த கல்வெட்டு வந்து நீங்கள் படிக்கலாம். அப்படி வந்தீங்கன்னா சமண படுக்கைகள் 15க்கும் மேற்பட்ட ஒரு அற்புதமான பேர்களை கொண்ட சமண படுக்கைகளை நல்லா வளவளப்பாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். சமண படுக்கைகளை வந்து நீங்கள் பார்க்கலாம். தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு பேரை மட்டும் எழுதிடுறாங்க, அழிச்சு விட்றாங்க. ஏன்னா போயிடுச்சுன்னா திரும்ப கிடைக்காது. இந்த மாதிரி பண்ணதுக்கு முடியவே முடியாது. ஒரு நல்லாவே இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு சுவாரஸ்யம், ஒரு மர்மமான ஒரு குகைன்னு கூட சொல்லலாம். ஒரு குகை வந்து இருக்குது. உங்களுக்கு உள்ளே தெரியுதுங்களா? உள்ளுக்குள்ளே தயவு செஞ்சு போகாதீங்க. நானே அது வாசல் வரைக்கும் தான் போனேன். உள்ளுக்குள்ளே வந்து போகலை. உள்ளுக்குள்ளே நிறைய வவ்வால்கள் இருக்குது. இதெல்லாம் இப்போது கொஞ்சம் வேறு வைரஸ் அது மாதிரி நிறைய தொற்று வியாதிகள் நிறைய பரவிக்கிட்டு இருக்குது. அதனால் உள்ளுக்குள்ளே போக வேண்டாம். நீங்கள் வர்றீங்களா, இங்கேயே வர்றீங்கனாலுமே தகுந்த பாதுகாப்போடு வாங்க. முகக்கவசம், கைக்கு எல்லாமே மாட்டிக்கிட்டு வாங்க. அப்படியே பக்கத்தில் மேலே பார்த்துக்கிட்டிங்கன்னா பாதம் வந்து இருக்குது, சரிங்களா? பக்கத்தில் ஒரு சின்ன சிவன் சிலை இருக்குது. ஒரு விளக்கு போகிற இடம் இருக்குது. நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு அற்புதமான இடம். ஆனால் இந்த வீடியோ முடிச்சு, இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், பிடிக்க டிஸ்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வரலாறு நிறைந்த ஒரு மலை, ஒரு இடம் உங்கள் ஊரில் இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வருவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் 5 மணிக்கு. வாடா.